ஒரு நிமிஷம். அப்படியே இருங்க. எவ்வளவோ வீடியோக்கள் ஒவ்வொரு நாளைக்கு நாங்க பார்க்குறோம். மனித நேயத்துக்காக இந்த வீடியோவையும் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரர் மௌலவி அவர்கள். மௌலவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, மௌலவி சொல்லுங்களேன் நீங்க. மௌலவி உங்களோட பிரச்சனை இருக்கிறது சொல்லுங்களேன் நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபைசல் மௌலவி கொல்லந்தலுவ குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் நிக்வரட்டி தேர்தல் தொகுதி. அதாவது எனக்கு 2 கிட்னியரும் ஃபெயிலியர்னு சொல்லி டாக்டர் முடிவு. அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 45 லட்சம் காசு தேவைப்படுது. அது என்னால் சேகரித்து கொள்ள முடியாது. அதனால தான் என்னோட யூடியூப் சேனல் சகோதரர் கேடிவியில் நாடி அவரை வரவழைச்சி எங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் கொடுக்குறோம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, திரையில வந்துட்டு இது இந்த மௌலவியினுடைய பள்ளிவாசலால் கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம். இப்ப நீங்க திரையில பார்க்குறது. அதேபோன்று இந்த கடிதம் வந்து ஹேமாஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிட்னி சம்மந்தமாக இந்த சர்ஜரியை செய்கிறதுக்காக வேண்டி 35 தொடக்கம் 45 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டிமேட் போட்ட அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் உள்ள விஷயங்கள்லாம் டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு திரையில் காட்டுறேன்னு பாருங்கள். இது அதை கொடுத்த அடுத்த லெட்டர் தான் இது. அடுத்தது வந்து இது பல ரிப்போர்ட்டுகள் இருக்குது. நான் இருந்தாலும் உங்களுக்கு பொதுவாக காட்ட போகிறது என்னென்னு சொன்னால், பள்ளியால் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் காட்டப்படுது. ஏன்னு சொன்னால், ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு கட்டாயம் சொல்லி காட்டணும். சும்மா சொன்னாலே நீங்கள் உதவி செய்வீங்க. உதவி செய்யக்கூடிய மக்கள் நல்ல உள்ளங்கள் படைச்சவங்க இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இதை கட்டாயம் காட்ட வேண்டியது என்னுடைய கடமைன்றதுனால காட்டுறேன். இப்போ மௌலவியோட இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி மௌலவிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன மௌலவி? எத்தனை மணி படிக்கிறார்கள் இருக்கிறாங்க? மகள் ஓலவேல். வேளாமா. இப்போ மௌலவி முதல் வந்து பள்ளியில் பேசி மாமா இருந்தீங்க அப்படியா? பேசி மாமா நான் ஒரு 7 பள்ளிகளில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பின்னால் பழைய நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நிர்வாகத்தை ஒதுங்கி நோயில் பிடிக்கப்பட்டு இப்போதைக்கு வீட்டு வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க? வீட்டு வருமானம் சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ அல்லாட விருப்பையால் ஊர் மக்கள் உதவியால் காலம் ஓடிக்கொண்டு போகும். தற்போதைக்கு மௌலவிக்கு ஊர் மக்களுடைய உதவியின் மூலமாகத்தான் இப்போ அந்த சிவிஎம் போய்கொண்டிருக்குது. இது மௌலவியுடைய மகன். எது எவ்வாறாக இருந்தாலும் ரொம்ப பேச விரும்பல. ஊர் மக்கள் தான் வெளியூர் மக்களும் கேள்விப்பட்டவங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை வீட்டு செலவுக்கு வச்சு கொள்ளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. சரி, இது எவ்வாறாக இருந்தாலும் இது வந்து மதம் கடந்த, இனம் கடந்த, மொழி கடந்த ஒரு கேள்விக்காக தான் நான் இவ்விடத்து வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய காணொலியை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பக்க சார்பு இல்லாமல் மத சார்பு இல்லாமல் கதைக்கிற ஒருத்தர் நான். யாராக இருந்தாலும் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ரொம்ப தூரம் இருந்து நானும் வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த உதவியை கட்டாயம் செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் செய்திருக்கிறேன். ரொம்ப நேரம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 45 லட்சம் இந்த சர்ஜரி கட்டாயமாக தேவைப்படுது. உங்களால் முடிஞ்சது 100 ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் 1000 ரூபா 2000 கொடுத்தது பெருமதி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதான் உங்களுடைய ஒரு நல்ல எண்ணம். அதான், அதாவது என்னால் 100 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த 100 ரூபா போட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் போடலாம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடியவங்க இருப்பீங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. இந்த வீடியோ நான் கிரியேட்டிவ் கமெண்ட்டில் நான் போட்டு வரேன். உங்களுக்கு காப்பிரைட் வராது. நீங்களும் இந்த வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்புவீங்க. அதே போன்று இந்த திரையில் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தரேன். இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே எங்களோட சகோதரன், எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாம் எவ்வளோ அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் முன் வருவோமோ அதே மாதிரி நம்மளுடைய சகோதரனை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இறைவன் அதை நிறைவேற்றி வைப்பான் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்குமே மிகவும் நன்றி. இது குருநாகல் மாவட்டம் என்ன ஊர்? இது கொல்லந்தலுவ, நிக்கவரட்டி தொகுதியில் கொல்லந்தலுவன்னு ஊர். நிக்கவரட்டி தொகுதியில் வந்துட்டு கொல்லந்தலுவ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதுக்கு என்னால் 100 ரூபாயும் கொடுக்க முடியாதப்பா, எனக்கு நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ பார்க்குற நீங்கள் தானே. அப்போ உங்களோட குரூப் இருக்கும், உங்களோட சொந்தக்காரவங்க இருப்பாங்க, வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கும். அந்த குரூப்புகளில் கட்டாயமாக அனுப்புவீங்க. யாரெல்லாம் குரூப் ஓனர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களோட எல்லா குரூப்லேயும் ஒரு மனித நேயத்துக்காக வேண்டி இந்த ஹெல்ப்பை நீங்கள் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எனவே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மீண்டும் ஒரு முறை நான் தயவாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்டுக்கொள்வது, அவசரமாக டாக்டர்கள் முடிவு இந்த ஆப்ரேஷனை செய்து அதாவது கிட்னி ஒன்று ஜாயின் பண்ண செய்து அல்லாஹ் அவங்க எல்லார வாழ்க்கையிலையும் பறக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சகோதரர் சொன்ன மாதிரி அவசரமாக உங்களால் எந்த உதவிகளை செஞ்சு உதவுமாறு பணி ஒன்று வேண்டி கொடுப்பேன். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானா. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.